இது கடல் பசுன்னு சொல்றது. இது கடல் பசுன்னு சொல்றது. ஆங்கிலத்துல சீகவ், அறிவியல் பேர் டியூகாங் டியூகாங். இது நம்ம மன்னார் வளைகுடா பாக்பேல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம். இது பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு மாடுக்கு பசுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வாயெல்லாம் இருக்கு. இது என்ன சாப்பிடும்னு தெரியுதா? இதை வச்ச இது கடல் பசு. இது என்ன சாப்பிடும்? இந்த மாதிரி புல்லு கடல் அடித்தரையிலையும் நிறைய வளரும். அது நம்ம பாக்பே கடல்லையும் மன்னார் வளைகுடாலையும் நிறைய இருக்கு. அதனால இங்க இது உயிர் வாழ்றதுக்கு தேவையான நிறைய புல்வெளிகள், கடல் அடித்தரை கிட்டத்தட்ட 250 நம்பர் இந்த கடல் பசு இருக்கிறதா அறிவியல்ல மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இது நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு பிராணி. ஒரு குட்டி ஈன்றதுக்கு 10 வருஷம் ஆகும் பெருசா வளர்ந்து. அதனால குறைந்த அளவுக்கு இனப்பெருக்கம் பண்றதுனால இது அழிஞ்சிட்டு வருதுங்கிறதுனால இந்திய அரசு வனவிலங்கு தடை சட்டத்தின் மூலமா பாதுகாக்கப்பட்ட உயிரினமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Hi, my name is Shamila Jaisa from Mohammad Sadaq Dastagir B.Ed Teacher Training College. First year படிக்கிறேன். இங்க CMFRIக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வருஷம் வருவோம். இப்போ 79th ஃபவுண்டேஷன் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாமே வாலண்டியர்ஸ், எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பிளஸ் வாலண்டியர்ஸ் எல்லாமே நல்லா, எல்லாரையுமே நல்லா பாத்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. பிளஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்னமெண்டல் ஃபிஷ் செக்ஷன் போனோம். ரோட்டிஃபெர்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் மெரைன் அக்வாரியம் வந்திருக்கோம். என்னென்ன பாத்தீங்க? ஃபிஷஸ் பார்த்தோம், அப்புறம் கோபியா, லார்வா, சீவீட் பத்தி பார்த்தோம். தென் ஆல்கே அதெல்லாம் பார்த்தோம். முன்னாடி எங்க பாத்துறீங்களா? இங்க பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. இங்க தனியா கோரல்ஸ் அது இதுன்னு வச்சிருக்காங்க. பிளஸ் மியூசியம்ல நிறைய ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது புதுசு புதுசா இருந்துச்சு. நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் நாங்க பார்த்தது இல்ல. சோ அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது மூலமா இவ்ளோ இருக்குதா வெரைட்டிஸ், நம்ம தமிழ்நாட்டுல இவ்ளோலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. என் பேரு ரியா. நாங்க புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியில இருந்து இங்க வந்திருக்கோம். எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க நிறைய உயிரினங்கள், நாங்க தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்களை நாங்க இங்க கத்துக்கிட்டோம். நிறைய சிப்பி வகைகள், பாசி வகைகள், மீன்கள், நண்டு, இறால், இப்படி ஏகப்பட்டது நாங்க கத்துக்கிட்டோம். இங்க பார்த்ததுல PFSC இந்த படிப்பை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரியா. பிப்ரவரி 3ங்கிறது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்து ஃபவுண்டேஷன் டே. இப்போ இன்னைக்கு 2026ல் நாங்கள் 79வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் இப்போ பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கு. கடல் சம்பந்தமான, கடல் மீன்வளம் சம்பந்தமான பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கு. அப்போ அது மற்றவங்களுக்கு, ஜென்ரல் பப்ளிக்குக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோங்க. ஸோ மற்ற நாட்களில் எங்கள் மியூசியமும் அக்வேரியமும் பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு நாமினல் ஃபீ இருக்கும் மற்ற நாளில். பட் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓப்பன் ஹவுஸ் அன்னைக்கு எல்லாருக்குமே இட் இஸ் ஓப்பன். லைக் எங்களுடைய மியூசியம், அதே மாதிரி அக்வேரியம், அப்புறம் லெபார்டரிஸ் எல்லாமே ஹேச்சரி எல்லாமே ஜென்ரல் பப்ளிக், அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஓப்பனாக இருக்கும். எல்லாரும் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம்.